ப்ரூஸ்லியோட ஒரு சூப்பரான தத்துவத்தை பத்தி பார்க்கலாம். நம்ம மனசை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது, அதுல மாஸ்டர் ஆகிறது எப்படின்னு தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க எண்ணங்கள் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா, இல்ல நீங்க உங்க எண்ணங்களோட கண்ட்ரோல்ல இருக்கீங்களா? இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற முக்கியமான விஷயம். இதுல ஒளிவு மறைவே இல்ல. நாம எல்லாருமே மத்தவங்கள ஜட்ஜ் பண்ற ஆளுங்க தான். முதல்ல இதை ஒத்துக்கலாம் இல்லையா? எதையாவது பாட்டா போதும் உடனே இது சரி, அது தப்பு, இவங்க நல்லது, அவங்க கெட்டதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இது நம்மளோட இயல்புனே சொல்லலாம். சரி, இதை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது ஏதோ நம்மளோட ஒரு சின்ன பழக்கம்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு பொறி. நம்மள ஒரு மனசுங்கிற கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிற ஒரு பெரிய பொறி. அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? அப்போ என்ன நடக்குது தெரியுமா? நீங்க ஒரு விஷயத்த திறந்த மனசோட பார்க்கவே மாட்டீங்க. அதுக்கு பதிலா நீங்க ஏற்கனவே எடுத்த முடிவு தான் சரின்னு நிரூபிக்கிறதுக்காக அப்படியே பாயறதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருப்பீங்க. இதனால புதுசா எதையுமே கத்துக்க முடியாம போயிடும். இப்போதான் அசல் விஷயத்துக்கே வரும். இந்த ஜட்ஜ் பண்ற பழக்கத்துக்கு ப்ரூஸ்லி ஒரு செம்மையான மாற்று வழியை சொல்றாரு. அதுக்கு பேருதான் தேர்வற்ற விழிப்புணர்வு, அதாவது சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ். அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். விஷயங்களை உள்ளது உள்ளபடியே பார்க்கறது. நம்மளோட நல்லது கெட்டது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எந்த ஒரு ஸ்டிக்கரையும் அது மேல ஒட்டாம அப்படியே அதோட உண்மையான ரூபத்துல பார்க்கறது. ஒரு விஷயத்தோட ஒரு பகுதியை மட்டும் பார்க்காம அதோட முழு பரிமாணத்தையும் உணர்றது. ப்ரூஸ்லியோட இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு பாருங்க. நீங்க ஏற்கனவே மனசுல வச்சிருக்கிற முடிவுகளோட பாரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு உங்களுக்கு முன்னாடி வர்ற எல்லாருக்கும் உங்களை நீங்களே திறந்து கொடுங்கன்னு சொல்றாரு. இது வெறும் தத்துவம் இல்ல, இது ஒரு விடுதலை. சரி, இதை எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துறது? ஒரு சிம்பிள் டெஸ்ட். உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுற ஒருத்தரை நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். பழைய வழக்கம் என்ன? ஐயோ இவனான்னு மனசுக்குள்ளேயே எரிச்சல் பட ஆரம்பிப்போம். ஆனா புது மனநிலை என்ன தெரியுமா? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அப்படியே தூக்கி போடுறது. எதுவுமே யோசிக்காம அவங்கள முழுசா கவனிக்கணும். அவங்க என்ன பண்றாங்க, எப்படி பேசுறாங்கன்னு உணரணும். அப்படி செஞ்சா அவங்கள பத்தியும் ஒரு புது புரிதல் கிடைக்கும், உங்களை பத்தியும் ஒரு புது புரிதல் கிடைக்கும். அடுத்து ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அப்போ ப்ரூஸ்லி நம்மள யோசிக்கவே வேண்டான்னு சொல்றாரா? கண்டிப்பா இல்ல. அவர் சொல்றது ஜட்ஜ் பண்றதை நிறுத்திட்டு பகுத்தறிதல், அதாவது டிசர்மெண்ட்ங்கிற ஒரு சக்தி வாய்ந்த திறனுக்கு மாறணும்னு தான். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு கெட்டியான கேடைய மாதிரி. அது உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு தடுத்து நிறுத்தும். ஆனா பகுத்தறிதல் அப்படி இல்ல. அது ஆத்துல தங்கம் தேடுற மாதிரி. எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு எது உண்மை எது நமக்கு தேவைன்னு புரிஞ்சுக்க உதவும். ஒன்னு கண்டனம் பண்ண பார்க்கும், இன்னொன்னு புரிஞ்சுக்க பார்க்கும். பெரிய வித்தியாசம் இல்லையா? சரி, ஒரு முக்கியமான கேள்வி. நாம ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிற பொறியில மாட்டிட்டா என்னாகும்? இத விளக்க ப்ரூஸ்லி ஒரு சண்டையை உதாரணமா எடுக்கிறார். யோசிச்சு பாருங்க. ஒரு சண்டைக்குள்ள போறீங்க. உங்க மனசுல ஒரே ஒரு திட்டம் தான், நான் தான் ஜெயிக்க போறேன். இது ஒரு முடிவு, ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஆனா ரியாலிட்டியில என்ன நடக்குது? திடீர்னு ஒரு அடி விழுது, அவ்வளவுதான், உங்க திட்டம் காலி. அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறத விட்டுட்டு உங்க மனசு வேற எங்கேயோ போயிடுது. கோவம் வருது, பயம் வருது, ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு எண்ணங்களுக்குள்ளேயே நீங்க மாட்டிக்கிறீங்க. அதோட விளைவு லைட்ஸ் அவுட். நீங்க தோத்துட்டீங்க. ஏன்னா நீங்க சண்டையில இல்ல, உங்க தலைக்குள்ள இப்படி நடந்திருக்கணுமேனு ஒரு போராட்டத்துல இருந்தீங்க. ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நம்ம மனச ஒரு பொறியில சிக்க வைக்க முடியுதுன்னா அதுக்கு பயிற்சியும் கொடுக்க முடியும் இல்லையா? இதுக்கு பேர் தான் மன குங்ஃபூ. யோசிச்சு பாருங்க. நம்ம மனசு தானாவே பல விஷயங்களுக்கு பழகி போயிருக்கு. ஆனா அந்த பழக்கங்களை நாமளே மாத்தி அமைக்க முடியும். நம்ம எண்ணங்கள் சொல்றதெல்லாம் கேட்கிற ஒரு அடிமையா இல்லாம நம்ம மனசோட ஒரு பார்ட்னரா சேர்ந்து வேலை செய்ய முடியும். அப்படி நம்ம மனசை ரீகண்டிஷன் பண்றதுனால என்ன சக்தி கிடைக்குது தெரியுமா? நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்களை பாசிட்டிவா மாத்தலாம், பயத்தை ஒரு உற்சாகமா மாத்தலாம். அட, நம்ம பண்ற தவறுகளை கூட நம்ம கனவுகளுக்கான பாதையா மாத்திக்க முடியும். கடைசியா ப்ரூஸ்லி சொல்ற எந்த ஒரு விஷயத்த கேளுங்க, எல்லாத்தையும் முழுசா ஏத்துக்க. நான் எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தணும்னு நினைக்கிறேன், என் ஆசையை கைவிடணும்னு சொல்றாரு. அதாவது மனசுக்கு பயிற்சி கொடுக்கறதுங்கிறது நம்மள சுருக்கிக்கிறது இல்ல, எல்லாத்தையும் உள்ள வாங்கிக்கிறதுக்காக நம்மள நாமளே திறந்து கொடுக்கறது. அப்போ இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன். ப்ரூஸ்லி சொல்ற மாதிரி உங்களோட கோப்பையை நீங்க உண்மையாவே காலி செஞ்சா, அதாவது உங்க முன் முடிவுகள் எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சா உங்களால என்னவெல்லாம் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க?